எல்லாம் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, மெக்சிகோவில் எப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் எல்லோரும் வரிசையாக நிற்கிறோம். இந்த மாதிரி பஸ் இது வந்துட்டு கேமியோன்னு அப்படி சொல்லுவாங்க. சின்ன பஸ்ஸு இதுதான் இப்படி தான் இருக்கும் பஸ்ஸு. மேக்ஸிமம் 80% பஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஆமாம், லைன் பை லைனாக நிற்கணும். எல்லாருமே ஃப்ரண்ட்டில் ஏறணும், பேக்கில் இறங்கணும். ஸோ இப்போ இறங்குனவங்க வந்துட்டு வயசானவங்களுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் இறங்குறதுக்கு அலோடு. மற்ற எல்லா பேருமே கம்பல்சரியாக பேக்கில் தான் ஏறணும். இப்போ ஏறின உடனே டிக்கெட்டு வந்து காயின் வந்துக்கிட்டு இந்த இதில் போட்டுடணும். ஆக்சுவலாக இந்த ட்ராவலுக்கு 10 ரூபா. ஸோ அந்த 10 ரூபா இதில் போட்டுடணும். அந்த உண்டியலில் போட்டோன்னா பஸ்ஸு கிளம்பி போயிட்டே இருக்குது. இது வந்துக்கிட்டு டிவிஎஸ் டாக்கா பக்கத்தில் பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஆமாம், முன்னாடி சிலுவை இருக்குது. இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துக்கிட்டு கத்தோலிக்கர் தான் இருக்காங்க. 99% வந்துட்டு கத்தோலிக்கர்கள். ஸோ ஒரே மதம் தான். ஆமாம், டிரைவர் என்ன ரொம்ப கூலாக இருக்கார். ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு. ஆமாம், இங்கே வந்துட்டு இன்னும் ஒன்று என்னென்னா, டிரைவர் ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாமே லெஃப்ட் சைடு தானே போவோம். இங்கே வந்து ரைட் சைடு தான் போகணும். காரு பஸ் எல்லாமே ரைட் சைடு தான் போவோம். ஸோ இப்போ டிரைவர் சைடு நம்ம சைடு ரைட் இருக்கும், அவங்களுக்கு வந்து லெஃப்ட். ஒரு வழியாக எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு. நான் உட்காந்துட்டேன். மற்றவங்க கூட்டமாக இருக்குன்னு நின்றுட்டு வராங்க. ஏன்னா நம்ம ஷார்ட் ட்ராவல் தான். மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் போவோம். ஸோ அதனால் நின்றுட்டே போயிடலாம். ஆமாம், இந்த முன்னாடி பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அந்த சீட் வந்துட்டு ஒன்லி வயசானவங்களுக்கு மட்டும்தான். லேடிஸாக அதில் வேறு யாருமே உட்கார மாட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க வயசானவங்கன்ட்டு